வாங்கம்மா, என்ன வேணும்? தக்காளி புதுசு, கத்திரிக்காய் புதுசு, வெண்டைக்காய் இப்பதான் வந்தது. என்ன வேணும்? ஏங்க தக்காளி 1/4 கிலோ எவ்வளோ? 6 ரூபாமா. 6 ரூபாயா? விலை ரொம்ப அதிகமா இருக்கே. வெண்டைக்காய் 1/4 கிலோ எப்படி? 4 ரூபா. உடைக்காதம்மா. 1/4 கிலோ 4 ரூபாயா? என்ன ரொம்ப அநியாயமான விலை சொல்றீங்க? 1/4 கிலோ 2 ரூபான்னு போட்டுக்கொடுங்க. ஏன் சும்மா கொடுக்குறேன், எடுத்துட்டு போயிறேன். சும்மா ஒண்ணு வேண்டாம். இந்த கடை இல்லைன்னா வேற கடை பார்த்துட்டு போறேன். எங்க போனாலும் நீ வாங்க மாட்ட. இன்னைக்கு நான் உன்னை பாக்குறேன். கையெல்லாம் வைக்காத, என்ன வேணும் கேளு, நான் எடுத்தேன். கையை வைக்காம எப்படி வாங்குறது? 1/4 கிலோ வெண்டைக்காய் எவ்வளோ? ஒரே விலை 5 ரூபா. நேத்து தான் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன், இன்னைக்கு 5 ரூபான்னு சொல்றீங்க. நேத்த கதை பத்தி பேசாதமா, இந்த விலை என்னன்னு கேளு. இப்படி 4 நாள் விலை ஏத்திட்டு போனா நாங்களே எப்படி பொழைக்கிறது? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்ல இஷ்டத்துக்கு பட்ஜெட் ஏத்துறாங்க, விலை தானா ஏறுது. ஏமா நீங்க பேப்பர் கீப்பர் படிக்கிறது இல்லையா? நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்கம்மா. ஏய் சிவராமன், எங்கடா கிளம்பிட்ட? நாளைக்கு சண்டே, பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆளுக்கு 100 ரூபாய் தான். லிஸ்ட்ல உன் பேரே இருக்கு. எல்லாரும் குட்டாச்சுப்பா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. சீக்கிரம் கொடு. ஐயோ, இந்த பார்ட்டி எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் வீட்டுக்கு போறேன். டேய், சிம்பிள் பார்ட்டி தான்டா. ஒரு ஜில்லு 2 ஃபுல்லு. இந்த ஜில்லு ஃபுல்லு நீங்களே வச்சு அனுபவிங்க. எண்ணெய் ஆள விடுங்க. சார் கொஞ்சம் நில்லுங்க சார். ஏன் சார், மாசம் 30 நாளும் நம்ம பொண்டாட்டி மூஞ்சிய பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. நாளைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் வித்தியாசமா அனுபவிப்போமே. எவ்வளவு சார்? 100 ரூபாய் தானே? இந்தாங்க சார். சார் இதை பாருங்க, போன மாசம் மாதிரி கை சைடெல்லாம் கூட்டு வரப்படாது. கொஞ்சம் சின்ன வயசா ஏற்பாடு பண்ணுங்க சார். கொடுங்க சார். அட என்ன சார் நீங்க, அவன் சந்திர மண்டலத்துக்கே போறான், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கஞ்சதானம் பண்றீங்களே. கொடுங்க சார். யோ, நீங்க சம்பளத்துக்கு மேல கிம்பளம் வாங்குறீங்க. நினைச்சா எங்க வேணாலும் போலாம். நான் குடும்பஸ்தன், வாங்குற சம்பளத்துக்குள்ள குடும்பம் நடத்தி ஆகணும். பார்ட்டி நடத்துறாங்களாம் பார்ட்டி. இவன் என்னமோ குடும்பஸ்த மாதிரியும், நாம என்னமோ குடும்பம் இல்லாதவன் மாதிரியும். என்னடா இவன்? பொம்மை 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 பார், புதிய புதிய. நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். அம்மா பார்மா, தம்பி படிக்கவும் விட மாட்டேங்கிறான். டேய், படிக்கிறவளை ஏன்டா தொந்தரவு பண்ற? இங்க வா. ஒன்னையும் ஸ்கூல்ல கொண்டு போய் தள்ளினாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். பொம்மை 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 பார், புதிய புதிய பொம்மை பார், கண்ணை சுமுட்டும் பொம்மை பார், காலை போடும் பொம்மை பார், கண்ணை. பிரபு. ஐ அப்பா. பத்மா, ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. அம்மா அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு. இந்தா முறுக்கு, இந்த பிஸ்கட் சாப்பிடுங்க. முறுக்கு தான் வேணும். ஏய் பத்மா, அவன் சின்ன பையன் தானே, அவன் முறுக்கு சாப்பிட்டோம். இந்த பிஸ்கட் நீ சாப்பிடு. எனக்கு பிஸ்கட் வேணாம், முறுக்கு தான் வேணும். எனக்கு முறுக்கு வேணும். சும்மா அடம் பிடிக்காதீங்க, அப்புறம் அப்பா நான் எதுவுமே வாங்கி வர மாட்டேன். டேய், என்னடா சத்தம்? இங்க கொடுங்க. பிஸ்கட் நாளைக்கு சாப்பிடலாம். இந்தாங்க பாதி பாதி எடுத்துங்க. சண்டை போட்டீங்கன்னா பிச்சுடுவேன். போங்க போங்க. ஏங்க, வாங்கிட்டு வரப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரியா வாங்கிட்டு வரக்கூடாதா? சரி, அதை விடு. இந்த மாசம் சம்பளம். ஒரு பிரச்சனை ஓவர். சம்பளம் கையில கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடுமா? இந்தாங்க, நீங்களே கையில வச்சுக்கோங்க. இந்த மாசம் லிஸ்ட் கொண்டு வரேன். என்ன லிஸ்ட் கிஸ்ட்னு பயமுறுத்துறோம்? இந்தாங்க, லிஸ்ட பார்த்துட்டு நீங்களே பணம் கொடுங்க. அப்புறம் காய்ச்சி மூச்சுனா சத்தம் போடாதீங்க. ஐயோ, என்னது 1800 போட்டிருக்க? போன மாசம் 1700 தானே போட்டேன். போன மாசம் விலை அப்படியே இருக்குமா? மாசம் மாசம் விலை ஏறுதுங்க. அதுக்காக கவர்மெண்ட்ல எனக்கு என்ன மாசம் மாசம் சம்பளமா ஏத்துறான்? ஏங்க, நான் என்னமோ மீத்தி அம்மா வீட்டுக்கு கொடுத்துற மாதிரி இல்ல பேசுறீங்க. பட்ஜெட்ல இருக்கிறத கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா இந்தாங்க நீங்களே குடும்பத்தை பாத்துங்க. எனக்கு என்ன நீ பெருசா பட்ஜெட் பட்ஜெட்னு மிரட்டுற? கவர்மெண்ட்ல வேலை செய்யற எனக்கு பட்ஜெட்னா என்னன்னு தெரியாதா? குடிபிடி. வீட்டு வாடகை 400, அரிசி 300, மளிகை சாமான் 300. என்ன இது என்ன இது? அரிசி 300 நீங்க போட்டிருக்க, திருப்பி அரிசி 100 நீங்க போட்டிருக்க. பட்ஜெட் உதைக்குதுன்னா ஏன் உதைக்காது? ஒன்னு இட்லி அரிசி, ஒன்னு சாப்பாட்டு அரிசி. ஏன் சாப்பாட்டு அரிசியில இட்லி வராதா? வரும். என்ன உங்க பட்ஜெட்ல இன்னொரு 100 ரூபாய் ஏறும். ஓ, அதெல்லாம் சொன்னாதானே தெரியும். கரண்ட் பில்லு. இது என்ன புதுசா? டாக்டர் செலவு 100 ரூபாய். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் கால் கடுக்க நின்னாலும் அந்த 2 வெள்ளை மாத்திரை விட்டா வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்க பிள்ளைக்கு சரியாக மாட்டேங்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபாய் அழுதாதான் நல்லாவுது. அப்போ இதுக்கு வேற மாசம் மாசம் 100 ரூபாயா? நான் என்ன பண்றது? உங்க புள்ள உங்க மாதிரி நோய் பிடிச்சு பிறந்திருக்குது.
சினிமா 100 ரூபாயா? ஏன் சினிமா பார்க்காம உங்களால இருக்க முடியாதா? அதே எங்கிட்ட கேக்குறீங்க, உங்க பிள்ளைங்கிட்ட கேளுங்க. ஏய், இந்த மாசம் உங்களுக்கு சினிமா எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சினிமா என்னங்க, நம்ம வீட்டுல டிவி தான் இல்ல, அவங்களுக்கு வேற என்னங்க பொழுதுபோக்கு இருக்கு? சரி, தொலைஞ்சு போதுங்க. ஒரே ஒரு சினிமாக்கு தான் கூட்டு போவேன், அதுவும் 50 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா செலவு பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன். அப்போ 50 ரூபாய் ஒதுக்குது, என்ன பண்ணலாம்? அதுவும் நீங்க மனசு வச்சா சரியா போயிடும். நான் என்ன பண்றது? ஏங்க, ஏற்கனவே இரும்பிட்டு இருக்கீங்க, இந்த சிகரெட்டை விட்டுட்டா மாசம் 150 ரூபாய் மிச்சம் ஆகும். அடி பாவி, அவன் உலகத்துல குட்டி புட்டின்னு என்னென்னவோ பண்றான். எனக்கு பொழுதுபோகத்துக்கு இந்த சிகரெட் மட்டும்தான். அதுவும் கண்ணு ஊத்துதா? இன்னையில இருந்து இதையும் விட்டுட்டேன். இந்த உன் பட்ஜெட், இந்த மாச சம்பளம். சந்தோஷம் தானே? சிவராமன், வாங்க சார். வாங்கப்பா. பட்ஜெட்டா? ஆமா சார், மாசம் மாசம் 1ஆம் தேதி தானே இது ஒரு தொல்லை. இத தொல்லைன்னு சொல்லக்கூடாது. பட்ஜெட் போடாத வீடும் பட்ஜெட் போடாத நாடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவிலேயே என் பொஞ்சாதிக்கு அப்புறம் பட்ஜெட் போட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துறது ஓய்ஸ் தான். அதை நினைச்சு சந்தோஷப்படுப்பா. மறந்துட்டேனே, நம்ம ஏரியாவில் தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது, லைட் சரியா எரியல, கொசுத்தொல்லை வேற தாங்கல. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணுங்கிறதுக்காக குடியிருப்போர் சங்கத்துல நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ தவறாம வந்துடணும். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அனுப்பிச்சு வைமா, வரேன்ப்பா. என்னங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பசங்களை சினிமா கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். இவர் வேற. அவரு கிடைக்கிறாரு, வயசானவரு, வேலை வெட்டி இல்ல, சங்கம் மீட்டிங் சுத்திட்டு இருப்பாரு. எனக்கு வாரத்துல கிடைக்கிறது ஒரே ஒரு நாள், அது வீணாக்கலாமா? நாளைக்கு நாம சினிமாவுக்கு போறோம். ஆனா ஒண்ணு, 50 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா செலவு பண்ண மாட்டேன். அதே சும்மா நைனான்னு சொல்லிட்டு விடுங்களேன். இந்தாங்க, இது பாருங்க. ஏமா, எத்தனை புடவை எடுக்க போறீங்க? இரியா, நல்ல புடவை பார்த்து செலக்ஷன் பண்ண வேணாமா? என்ன சோப்பட்டாலும் அழுக்கு போதா பாத்தியா? காரி கட்டைங்க, ஒழுங்கா நில்றா. ஏண்டி சும்மா குழந்தைய போட்டு அடிக்கிற? பத்மாமா, பத்மாமா, புடவை எடுத்திருக்கேன், கொஞ்சம் கலர் பார்த்து செலக்ட் பண்ணுங்களேன். என்கிட்ட எல்லா கலருமே இருக்கு, எது எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எங்க எல்லா கலரும் எனக்கு மேட்சா தான் இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா நானும் உங்களை மாதிரி சிகப்பு தானே. உங்களுக்கு இது ரெண்டும் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 2 கலரும் என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல வாங்கிக்கிறேன். இதோ பார், இது படம் எனக்கு நல்லா பாரு. 2 பேரும் ஏங்க இது கிழமை எடுத்து கொடுத்ததா? கொடுத்துற போறான். நான் செத்தா கூட என் பாடையில ஒரு புது துணி எடுத்து போட மாட்டான். ஆமா கொடுத்தது. எங்க நீங்க ஒண்ணும் புடவை எடுக்கலையா? நீங்க ஒண்ணு, குழந்தைக்கு ஒரு சின்ன பர்த்டே கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கே அவ்வளவு தகராறு நடந்துச்சு. அவருக்கு தெரியாம நான் புடவை வேற எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த அக்கா வீட்டுக்காரர் எவ்வளவு பரவாயில்லைங்கக்கா. நானும் உங்களை மாதிரியே பப்பு கை ஜாக்கெட்டு கெவனும் போட்டதுக்கு உனக்கு எதுக்கடி பப்புன்னு என்ன துரத்தி அடிச்சாங்கக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு எங்க ஆத்தா வீட்டுக்கே போயிருப்பேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து காலை பிடிச்சி கெஞ்சினால தான் போனா போட்டுமே நீங்க வந்தேன். என்னது அநியாயமா இருக்குதே, இதுக்கெல்லாம் கூடவா வீட்டுக்காரங்க அடிப்பாங்க? என் வீட்டுக்காரர் என் மேல கை வச்சாருன்னா வெளியில தள்ளி கதவு சாத்திடுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கூட்டு போகணும், மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டன் பீச் கூட்டு போகணும், இல்லன்னா சத்தம் போட்டுடுவேன். புடவை நகை நட்டு விஷயத்துல நான் அவரை எதிர்பார்க்கவே மாட்டேன், நானே வாங்குவேன். இதுக்கெல்லாம் அவங்களை எதிர்பார்த்துட்டோம்னா ஒரு பொருளும் வாங்க முடியாது. ஆம்பளைங்க 4 இடம் சுத்தி வராங்க, அவங்களுக்கு பொழுது போகுது. நம்ம அடுப்பங்கரையிலே சுத்தி வரோம், நமக்கு என்ன ரிலீஃப்? அவங்களுக்கு தினம் ஆட்டு போடுறதுக்கு நம்ம என்ன வேலை காய்ச்சிங்களா? நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஏக்கா, இந்த அக்கா சொல்றதுதான்க்கா கரெக்ட். நம்ம வீட்டுக்காரங்களை நம்ம பாவம் பார்த்து விடுறதுனாலதான் அவனுக்கு நம்ம தலையிலே மிளகா அரைக்கிறானுங்க. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சாரி அம்மாவனே. எலிசபெத்து, ஏன் எலிசபெத்து அடியாய், கதவை துறடி. திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா, ராத்திரி தூங்குறா. சொல்லி கதவை. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ? திருடி கதவை. முடியாதியா? நேத்து ரோட்ல என்ன துரத்தி அடிச்சேல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தர்த்திய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலாம்? பக்காளி பண்ணி கதவை திறக்கல, ஆட்டோவை உள்ள விட்டியாதி போய். ஆமா, இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா. நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். பனியிலே கிடந்த சாவு 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும்.
திறக்கிறாள் அடிப்படியே. செவத்த தொலா இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுரி. இப்படியே உன்னை வச்சுக்கிறேன். உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு, உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா எனக்கு தெரியும். வகால காலையில வச்சுக்கிறேன் நானு. என்னப்பா பீட்டர் தனியா புலம்பிட்டு இருக்க, எதனா தகராறா? என் பிரதர்மார் சார், உங்கள்கிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல சார். நல்லா அந்த குடும்பத்தை கலஸ்டானுங்க சார், கலஸ்டானுங்க. என் முண்டாட்டியை எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன், உதச்சிருக்கேன். அவளும் பதிலுக்கு படதடவை என்னை கழிச்சிருக்கா சார். அப்படி இருந்து ஒரு நாள் கூட அவ தனியா படுத்த கிடையாது. எவ்வளவு சேர்ந்தா படுப்பான். அப்படிப்பட்டவளை இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கா பத்தியா, சென பண்ணி அவ கலஸ்டா சார், கலஸ்டா. பீட்டர், உன் சம்சாரமாவது பரவாயில்ல, படிக்காதவங்க. நம்ம வீட்டுல நான் எடுத்து படிச்சிருக்கேன் புரிஞ்சுக்குமேன்னு பார்த்தா அவளும் அப்படித்தான் இருக்கா. ஏண்டி பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பர்த்டே கொண்டாடணும்னு கேட்டேன். அவ்வளவுதான், 2 நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறா. எனக்கு இன்னும் மனசே சரியில்லைப்பா. சார், உங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டானுங்களா சார்? சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த டுபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். ஒண்ணு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன் நான். இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நாம தான் நம்ம பொண்டாட்டிகளை அங்கங்க போக கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். சார், இப்பதான் சார் எனக்கு நல்ல ஐடியா வருது. என்னது? நாளைக்கு சண்டே உங்க ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் நேர பீச்சு கூட்டி போய் ஒரே அமைக்க போறோம். அமுக்குறதா? அதான் சார், ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலத்துல பிரியாணியும் 10 முழத்துல மல்லிகைப்பூவும் அரை குள்ள அல்வாவும் வாங்கி கொடுத்து அவங்கள குஜால் படுத்திடும். ஐயோ, நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா. பழக்கப்படுத்திக்கங்க சார். குழந்தைங்களை கான்வென்ட்ல சேர்க்கணும்னு சொன்னியே, இந்த பணம். ஏதுங்க பணம்? எங்கேயோ வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள், இன்னைக்கே போய் சேர்த்துட்டு வந்துடலாமா? சரி, நான் 1 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் ரெடி ஆகும், நானும் வரேன். பிரபு, பிரபு. என்னப்பா? கான்வென்ட்ல சேர்த்துட்டீனா நான் இங்கிலீஷ்லயே பேசுவேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? அட, நீ கத்து கொடுத்தா நான் கத்துக்கிறேன்ப்பா, அவ்வளவுதானே. லட்சுமி, சீக்கிரம் இத வாமா. வந்துட்டீங்க. என்னக்கா பரப்பியா? வீட்டை கொஞ்சம் பாத்துக்க, நான் வந்துடுறேன். அக்கா, எனக்கு அப்படியே 2 பாறை சரி. யாரியா? இவர் தான் சார். தமிழ்நாடு கெமிக்கல்ஸ்ல ஒர்க் பண்ற ஹெட் கிளார்க் சிவராமன் நீங்க தானே? ஆமா சார். சார் யாருன்னு எனக்கு... நான் ஒரு விஜிலன்ஸ் ஆபீசர், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்டை சோதனை போடணும். என் வீட்டை எதுக்கு சார் சோதனை பண்ணணும்? காலையில இவர் மூலமா ஆபீஸ்ல 3000 ரூபாய் பணம் வாங்கினீங்களா? ஆமா சார். இப்ப அந்த பணம் எங்க? அந்த நம்பரை எடுங்க. நாம கொடுத்த அதே நோட்டு தான். மிஸ்டர் சிவராமன், லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், நான் லஞ்சம் வாங்கல சார், கடனா தான் அவர்கிட்ட. ஏன் சார் பொய் சொல்றீங்க? நீங்க தானே சார் குழந்தைகளை கான்வென்ட்ல சேர்க்கணும்னு சொல்லி வாங்கி தர சொன்னீங்க. இப்ப இல்லன்னு சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட காசு திருப்பி தரேன்னு மிஸ்டர் சொல்லிட்டு... சிவராமன், நீங்க எதுக்கு வாங்கினீங்க, எப்படி வாங்குவீங்கறத பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. லஞ்சம் வாங்கினீங்களா இல்லையா? ஆமா சார். இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், என் வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார் சார். அவரை விட்டுடுங்க சார். அவரே லஞ்சம் வாங்கினேன்னு ஒத்துக்கிறாரு, அப்புறம் நீ என்னம்மா? சார், ஏதோ குடும்ப கஷ்டத்தால அப்படி பண்ணிருப்பார். இந்த ஒரு தடவை அவரை விட்டுடுங்க சார். எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. ஜீப்ல ஏத்தியா? சார், எனக்கு யாரோ ஒரு மேல அநியாயமா பழி போட்டிருக்காங்க. அவரை விட்டுடுங்க சார். எதா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க.
வாங்க. வணக்கம் சார். சார், என் பேர் சிவராமன். போன வாரம் இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். ஓஹோ, நீங்க தான் அந்த சிவராமனா? ஆமா சார், நீங்க தான் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்து இன்னைக்கு வர சொன்னீங்க. சார், எனக்கு வேலை கிடைச்சிருமா சார்? வேலை கிடைக்கிறது இருக்கட்டும். இதுக்கு முன்னே எங்க வேலை செய்ய சொன்னீங்க? கவர்மெண்ட்ல கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சார். அங்க லஞ்சம் வாங்கினா அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்களா? ஆமா சார். இது ஏன் நீ இன்டர்வியூ வந்து போய் சொல்லல? உண்மையா சொன்னா எங்க வேலை கிடைக்காதுன்னு நினைச்சு சொல்லல சார். சார், நான் வேணும்னே அதை செய்யல சார். ஏதோ என் சூழ்நிலை அப்படி செய்ய வச்சிடுச்சு சார். யோ, நாட்டுல தப்பு செய்யற எல்லாருமே இதைத்தான் ஏன் சொல்லிட்டு இருக்கா? சார், நான் அப்படிப்பட்டவன் இல்லை சார். சார், நான் குடும்பஸ்தான் சார். குடும்பஸ்தகத்துக்காக லஞ்சம் வாங்கினவனுக்குலாம் பொறுப்பான போஸ்ட் கொடுக்க முடியுமா? தயவு செய்து வெளியே போடுங்க. நெக்ஸ்ட். சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். நான் நல்லவன் நிரூபிக்கிறேன் சார். யோ சார், ப்ளீஸ். அதான் அவர் சொல்றாருல்ல, எடுத்துக்கிட்டு போய. சார்